கர்த்தர் மகிமைப்பட்டதாக. இன்றைய வசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1, 2 வசனம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிட்டு கர்த்தர் மகிமைப்பட்டதாக. இந்த வசனம் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்ட பிறகு பரிசுத்த ஆவியான பூமியை நிரப்பு அந்த பரிசுத்த ஆவியின் ஆளுகைக்கு பூமி வருது. அப்போ அந்த அவங்களுடைய சீஷர்கள் எல்லாம் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஒருமனப்பட்டு கூடுறாங்க. அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் வராரு. அவங்க வல்லமை பயன்படுத்துறாரு, பலப்படுத்துறாரு. வல்லமை பலப்படுத்த அடுத்தது அவங்க எல்லா தேசங்களும் செல்றாங்க. கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுது. முழு உலகமும் கர்த்தரை அறியுது. இந்த வேளையில கர்த்தர் அவங்கள பயன்படுத்த முன்னாடி அவங்க பண்ண ஒரு பெரிய விஷயம், ஒருமனப்பட்டு வந்தாங்கன்னு எழுதியிருக்கும். அவர்கள்லாம் எல்லாருமே 11 சீஷர்கள் இருக்காங்க. மற்ற சீஷர்கள் எல்லாரும் ஒரு ஒருமனம் வருது. நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு வரும்போது ஒரு ஜெபிக்கலாம், கர்த்தரை தேடலாம், எல்லாவற்றிலும் ஒருமை வரும்போது தான் கர்த்தர் கிரியை செய்கிறார். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுது. அது உலக காரியமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய காரியமா இருந்தாலும் ஒருமனம் வரும்பொழுது கர்த்தர் கிரியை செய்கிறார். இந்த வேளையில ஒரு ஒருமனமாக வீடா இருந்தா, ஒரு மனம் அப்பா, அம்மா, பிள்ளைகள் ஒரு மனமா நீங்க ஒரு காரியத்த கேட்பீங்கன்னா, உண்மையா கேட்பீங்கன்னா, கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்வார். ஊழியத்து நிமித்தமோ, நீங்க ஒரு சகோதரர் சேர்ந்து ஊழியம் பண்றீங்கன்னாலும், ஒரு மனமா சிறிய கூட்டமா இருந்தாலும், அதில ஒரு மனமா நீங்க வந்தீங்கன்னா, ஒருவருக்கு ஒரு முறையிடாம ஒரு மனமா வந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த சிறு கூட்டத்தை கொண்டும் தேவன் வல்லமையா கிரியை செய்வார். ஒரு மனம் வர்றதுக்கு ஜெபிப்போம். வீட்டிலயும், ஊழியத்திலும் எங்கும் ஒரு மனம் வர கர்த்தர்ட்ட நம்ம பிரயாசப்படுவோம். அது நம்மளால கண்டிப்பா முடியாது. கர்த்தருடைய அந்த நடத்தல் வரும்போது தான் ஒரு மணி வரும். தன் சுயத்த வெறுத்து, நான் சொல்றது கரெக்ட். நான் தான் கரெக்ட்டுன்னு இல்லாம, அந்த ஒரு ஒரு காமனான சிந்தை வரும்போது தான் ஒரு மணி வரும். நான் செய்யறது கரெக்ட்டு, மற்றவங்கலாம் தப்புன்னு வந்தாலே அங்கே ஒரு மணி வராது. பேக்கில தப்பா பேசுவாங்க. இவர் ஒரு ஆளான்னு பேசிட்டு போயிருவாங்க. எதுவும் ஒரு மணி வராது. இந்த வேளையில நம்ம ஒரு மணி இல்லாத வீடா இருக்குமானால், இந்த ஒரு விஷயம் கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்போம். அத கர்த்தர்ட்ட கேட்ப பிரயாசப்படுவோம். கண்டிப்பாக ஒரு மனத்தை கர்த்தர் விட்டு தருவார். ஒரு ஜெயத்தை தருவார். ஊழியத்தின் நிமித்தமும் சரி, எந்த காரியத்திலும் உலகத்தில ஒரு மனம் நீங்க எத்தனை கணவன் மனைவியார் ஒரு மனம் கேட்கலாம். எத்தனையோ செஞ்சுட்டு இருந்தாலும், எவ்வளோ வாழ்ந்திருந்தாலும், உங்களுக்குள்ள ஒரு மனத கேளுங்க. கண்டிப்பாக நீங்க எது ஜெபிச்சு செய்யுங்களோ, அதை விட அதிகமாக தேவன் நிச்சயத்தை தருவார். வல்லமையாக அது பூமியிலும் பயன்படுத்துவார். பரலோகத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார். அர்ப்பணிப்போம். தேவனுக்கு செய்வாராக. ஆமென்.